ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு வாங்க சால்ஸ் பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம ஒரு மீன் மேக்கரை வச்சு ஒரு கிரேவி, இது வந்து சப்பாத்தி, இட்லி, தோசை எதுக்கு வேண்டாலும் சைடிஷாக வச்சுக்கலாம். இப்போ நான் ஒரு குக்கரை ஆன் பண்ணியாச்சு. இதில் நான் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் ஒரு 4-5 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு அதில் எண்ணெய் காஞ்சவொடனே சோம்பு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டு தாளிச்சுக்கிறதுக்கு போட்டாச்சு. போட்டு ஒரு கைப்பிடி கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ நம்ம வெங்காயம், நான் பெரிய வெங்காயம் ஒரு 2 பெரிய வெங்காயத்தை நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் நல்லா போட்டுக்கலாம். இந்த வெங்காயம் நல்லா வதங்கி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். பாருங்கள், எல்லாம் நல்லா வெங்காயம் கண்ணாடி பார்த்த அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இன்னும் நல்லா வதங்கணும், கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் இப்போ இந்த வதங்கிட்டு இருக்கும்போதே நான் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இது நல்லா இஞ்சி பூண்டு பச்சை வாசம் போன பிறகு நம்ம தக்காளி, நான் 2 தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன், அந்த நறுக்கின தக்காளியை போட்டுக்கலாம். போட்டு இப்போ உப்பு போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு வதக்கிக்கோங்க. இது தக்காளி போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் இப்போ நம்ம மசாலா போட்டுக்கலாம். மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூனு, கரம் மசாலா ஒரு அரை ஸ்பூனு, மிளகாத்தூள் ஒரு 2 ஸ்பூனு, நான் வந்து குழம்பு மிளகாத்தூள் போடாமல் அரைச்சி வச்சுருக்கேன். தனி மிளகாத்தூள் போட்டு குழம்பு தூளும் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு போட்டு வச்சுருக்கேன். இப்போ எல்லாத்தையும் அதில் போட்டுக்கலாம். போட்டு எல்லாத்தையுமே நல்லா வதக்கிக்கோங்க. இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு தயிர் ஊற்றிக்கலாம். தயிர் ஊற்றி இது நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்கள், இப்போ நல்லா நம்ம மிளகாத்தூள் இதெல்லாம் போட்டு பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கியாச்சு. எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிக்கிட்டு இப்போ நான் மீன் மேக்கரை எடுத்து சுடுதண்ணியில் போட்டு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் உப்பு போட்டு நல்லா கழுவி, நான் ஒரு 4-5 தடவை கழுவி புழிஞ்சு வச்சுருக்கேன். புழிஞ்சு வச்சுருக்கதை நம்ம மீன் மேக்கரை இதில் போட்டுக்கலாம். போட்டு இந்த மசாலாவோட சேர்த்து நல்லா கிண்டிக்கலாம். பாருங்கள், இப்படி மசாலா எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு, அந்த மீன் மேக்கருக்குள்ளே சேர்கிற அளவுக்கு நல்லா கொஞ்சம் நேரம் மிக்ஸ் பண்ணி விடுங்க. கொஞ்சம் நேரம் அது நல்லா உப்பு காரம் எல்லாம் அந்த மீன் மேக்கரில் பிடிக்கட்டும். அது வரைக்கும் நல்லா கொஞ்சம் நேரம் 5 நிமிஷம் விட்டுருங்க. 5 நிமிஷம் சென்று நம்ம கிளறிக்கலாம். நான் இதில் இப்போ மட்டன் மசாலா, நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மட்டன் மசாலா போட்டுக்கிறேன். இது மட்டன் மசாலா போட்டால் நல்லா மட்டன் மாதிரியே இருக்கும். அதனால் 2 ஸ்பூன் மட்டன் மசாலா போட்டுக்கிட்டேன். இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ நம்ம தண்ணி எந்த அளவுக்கு உங்களுக்கு கிரேவி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் இப்போ ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். ஊற்றி நம்ம கிண்டி பார்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சோன்னு அரை டம்ளர் நான் ஊற்றினேன். இந்த டம்ளரில் 1 டம்ளர் ஊற்றினா நல்லா கிரேவி விசில் வந்ததுக்கப்புறம் நல்லா கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு கொஞ்சம் குழம்பு மாதிரி வேண்டாம், எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அவ்வளோவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க. பாருங்க, இந்த அளவுக்கு நான் போதும்ண்டு இப்போ விட்டுட்டேன். இதை ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறம் நம்ம விசில் போட்டுக்கலாம். இப்போ நாம் கொதிச்சிருச்சு. கொதிச்சதுக்கப்புறம் நம்ம உப்பு எல்லாம் செக் பண்ணிவிட்டு, உரப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு நம்ம விசில் போட்டுடலாம். போட்டு இதில் நீங்கள் 2 விசில் வந்தோடனே ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து பார்க்கலாம். பாருங்கள், விசில் நல்லா போயிடுச்சு. இப்போ நம்ம திறந்து பார்த்துக்கலாம். திறந்து பார்த்து அடுப்பை ஆன் பண்ணி விட்டு நம்ம கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சுக்கலாம். பாருங்கள், நம்ம நல்லா மட்டன் கிரேவி மாதிரியே இருக்குது. இது நம்ம நான்வெஜ் எடுக்காதப்போ இந்த பிள்ளைகளுக்கு இது மாதிரியே செஞ்சு கொடுத்தா நல்லா டேஸ்ட்டாக இருக்குதுன்னு சாப்பிடுங்க. இது சப்பாத்தி, இட்லி, ரைஸ் எல்லாத்துக்குமே சூப்பர் சைடிஷாக இருக்கும். இப்போ நம்ம கொத்தமல்லி தூவிக்கலாம். 2 பச்சை மிளகாய் நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். போட்டு இதை நல்லா கிளறி விட்டு ஒரு 2 நிமிஷம்
கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். அது வரைக்கும் 2 நிமிஷம் கொதிக்கட்டும். இப்போ நம்ம நல்லா பாருங்கள், நம்ம எண்ணெய் ஊற்றின எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு நல்லா இப்போ மட்டன் கிரேவி மாதிரியே இருக்குது. நான் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கிறேன், உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு டேஸ்ட் பண்ணிக்கிறேன். டேஸ்ட்டு பண்ணியாச்சு, எல்லாமே கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாம். கொஞ்சம் பாருங்கள், நம்ம செஞ்சுருக்கோம் எவ்வளோ. நம்ம இந்த மாதிரியே நீங்கள் சப்பாத்திக்கு நான் சப்பாத்தி சுட்டு நான் இந்த கிரேவி வச்சுருக்கேன். இந்த மீன் மேக்கர் கிரேவி அசல் மட்டன் சிக்கன் கிரேவி மாதிரியே இருக்கும். நீங்கள் ஒரு முறை இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள். இது ஏற்கனவே நீங்கள் செஞ்சு சாப்பிட்ருந்தீங்கன்னா எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த நான் போட்ட மசாலா நான் இதெல்லாம் எல்லாம் போட்டு நீங்கள் செஞ்சு பாருங்கள். அப்புறம் நீங்கள் என்கிட்ட வீடியோவில் சொல்லுங்கள் எப்படி வந்துருந்துச்சுன்னு. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. பிச்சு தொட்டு தின்னுருக்காங்க. அது அர்த்தாது. பிச்சுக்காடி என்ன வச்சுருக்கேன்.